அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ள பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி ஏற்கனவே வகித்து வந்த உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஜ்பவனிலிருந்து தற்போது இந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3:30 மணிக்கு பதவி பிரமாணம் நடைபெற இருக்கின்றது. தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடியவர் ராஜகண்ணப்பன் அவர்கள். அவர்தான் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறையை கூடுதல் பொறுப்பாக சேர்த்து கவனித்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற அதே பொறுப்பு, அதாவது அவர் பதவி இழக்கும் போது உயர்கல்வித்துறை அமைச்சராகத்தான் இருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறை அமைச்சராகத்தான் பொன்முடி இருந்து வந்தார். இந்த நிலையில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் பொன்முடி அவர்களுக்கு உயர்கல்வித்துறையே ஒதுக்கப்பட உள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.